விவசாயியும் காகமும். ஒரு அழகான கிராமத்துல ஒரு விவசாயி தன்னோட நிலத்துல நெல் விவசாயம் செஞ்சுக்கிட்டு வந்தாரு. அப்போ அவரோட வீட்டு பக்கத்துல நிறைய காக்கைகள் கூடு கட்டி வாழ்ந்து வந்துச்சுங்க. அந்த காக்கைகள் அங்கும் இங்கும் பறந்துக்கிட்டு கா கான்னு கத்திக்கிட்டு இருந்துச்சுங்க. ஒரு நாள் அந்த விவசாயி தன்னோட நிலத்துல வேலை செஞ்சுட்டு ரொம்ப களைப்பா வந்து அவர் வீட்ல ஓய்வு எடுக்கும்போது, அப்போ கூட அந்த காக்கைகள் கா கான்னு கத்திக்கிட்டு இருந்துச்சுங்க. அப்போ அந்த விவசாயி, என்ன இந்த காக்காங்கெல்லாம் இப்படி கத்தின்னு இருக்குங்க? நம்மளால நிம்மதியா தூங்க கூட முடியல. அப்படின்னு அந்த விவசாயி நினைத்தார். அந்த விவசாயிக்கு அந்த காக்கைகள் இங்க இருக்கிறதே பிடிக்கல. ஆனா இருந்தாலும் அந்த விவசாயி காக்கைகளுக்கு பழைய சாப்பாடு, அப்புறம் தானியங்களை சாப்பிட உணவாக வைப்பார். அப்படிதான் ஒரு நாள் விவசாயியோட நிலத்துல நிறைய பூச்சிகள் வந்து நெல் பயிர்களை சாப்பிட ஆரம்பிச்சுது. அதை பார்த்த விவசாயி அந்த பூச்சிகளை விரட்ட எவ்வளவோ முயற்சி செஞ்சாரு. ஆனா அந்த பூச்சிகளை விரட்ட முடியல. அந்த விவசாயி, அட கடவுளே! இவ்வளோ நாள் நம்ம கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ண நெல் பயிர்கள் பூச்சி இப்படி நாசம் பண்ணுதே! நான் என்ன பண்ணுவேன்? அப்படின்னு மனமுடைஞ்சு அழுத விவசாயி, விவசாயி வீட்டு பக்கத்துல வாழ்ந்த காக்கைகள் இதை பார்த்து அங்க இருந்து பறந்து வந்து பூச்சிகளை பிடிச்சி சாப்பிட ஆரம்பிச்சுது. கொஞ்ச நேரத்துல காக்கைகள் எல்லா பூச்சிகளையும் பிடிச்சி சாப்பிட்டு அங்க இருந்து பறந்து தன்னோட கூட்டுக்கு போச்சுங்க. இதை பார்த்த விவசாயி ரொம்ப சந்தோஷப்பட்டார். அதுக்கப்புறம் அந்த விவசாயி அவரோட நன்றியை காட்டும் விதமாக காக்கைகளுக்கு உணவு சாப்பிட வைத்தார். இப்படிதான் காக்கைகள் விவசாயிக்கு நண்பனாகியது. இந்த கதையிலிருந்து நாம் தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, எந்த ஒரு பிரதிபலனின்றி நாம் செய்யும் உதவி நமக்கு நன்மையே தரும். This video sponsored to by genreviews.online.